வீரமங்கை வீரம் விளைந்த எங்கள் மண்ணில் அந்நியரை எதிர்த்த முதல் பெண்ணு காற்றும் ஒன் புகழ் பாடும் வரலாறும் ஒன் வீரம் கூறும். ஆம், வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி இங்கு பேசுவதற்காக எம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி வருகிறார். நல்லா போட்டு விடுமா டைட்டா. அனைவருக்கும் வீர வணக்கம். நான் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். நான் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண் பேரரசி. என் தந்தை ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி, தாயார் சகந்தி முத்தாத்தால் ஆவர். நான் சிறு வயதிலேயே வீர விளையாட்டுகளுக்கான சீலம்பம், குதிரையேற்றம், வாழ்வீச்சு போன்ற வீர கலைகளை பயின்றேன். எனக்கு தமிழுடன் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது மொழிகளும் தெரியும். நான் தான் சிவகங்கையின் பட்டத்து ராணி. சிவகங்கையை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கையை மீட்டே தருவேன் என்று சபதம் எடுத்தேன். சுல்தான், ஹைதர் அலி, மருது சகோதரர்கள் குயிலி உதவியுடன் ஆங்கில படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டேன். எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம். என்னை ஒரு ஆண்மகன் போல் தந்தை வளர்த்தார். நான் போருக்கு செல்லும் முன் ஒரு வீர வசனத்தை பேசினேன். அதை தான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். சமாதானம், உடன்படிக்கை, பணிந்து போவது, இவற்றையெல்லாம் யாரிடம் சொல்ல வந்தாய்? துள்ளி எழுந்த வாளை சுழற்றி நின்றானே வீர சிறுவன் சேதுபதி. அவனின் வீரத்தின் வேகத்தை கண்டு பயம் கொண்ட கோழைகளே, தாய்நாடு காக்க வேண்டும் என்றால் வெங்குருதி சாக்க இடங்களுக்கு வெள்ளமடா. தோளோடு தோல் நின்று வாளை சுழற்றினால் இந்த வையகம் நடுங்குமடா. இந்த வேலுநாச்சியாரிடமா கேட்கிறாய்? சமாதானம் பெற்றுக்கொள். உன் கூட்டாளிகளின் துப்பாக்கி தோட்டாக்கள் வெடித்து கிளம்பும் முன்னே என் வேகம் மிகுந்த வீரவாளன் உயிரை குறித்து சமாதானம் அடையும். உடன்படிக்கை, போருக்கு பின்னாலே ஓடி வாருங்கள். என் காலடியில் வந்து உடன்படிக்கை செய்து கொள்ள. என்னை போன்று நீங்களும் தைரியமாகவும் வீரமாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். A good education can change anyone. A good teacher can change everything. A true leader has the confidence to stand alone, the courage to make tough decisions, and the compassion to listen to the needs of others, such as teacher like a candle, leader takes people. Yes. Teacher pride song performance come on the stage. அனைவருக்கும் வணக்கம். குரலை உயர்த்தி பேசுவது தலைவர் அல்ல. நாம் பேச தொடங்கும் போது மற்றவர் குரலை அடக்குவதுதான் தலைவர். ஆசிரியர் என்பது அர்ப்பணி. நீ அதற்கே அர்ப்பணி. ஒரு தனி நபரின் தன்மை, திறன் மற்றும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உன்னத பணி ஆசிரியர் பணி. அப்படிப்பட்ட தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமை பற்றி நம் பள்ளி 1 முதல் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆடி மகிழ்விக்க வருகிறார்கள். அனைவரும் உற்சாகப்படுத்துவோம். நன்றி. ஆசிரியர்களின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் நெல்சன் வீலெக்ஸ் குழுவினரின் நடன நிகழ்ச்சியை பார்க்கலாம். இது பள்ளிக்கூடம். நீங்களாம் இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க இருக்கும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கற்பவை கற்றபின் நிற்க அதற்காக
எல்லாரும் நல்லா படிச்சீங்க. பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும். பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்களை தேடி வரும், தேடி வரும், தேடி வரும். சாமிக்கண்ணு, முருகேசன், உலகநாதன், சீனிவாசன், முத்துவடிவேல், முத்துவடிவேல். 8 9 10 மறுபடியும் சொல்லுங்க டீச்சர். நல்லா கூட்டி கழிச்சு கரெக்டா சொல்லு. வராது டீச்சர். 10 அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைக்காய் தேவி. ஆதி பகவன் முதலின்றே உணரவைக்காய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைக்காய் தேவி. இன்னைக்கு என்ன நாள்? ஆசிரியர் தினம். படிச்ச வாத்தியார் வேணாம், தினம் தினம் படிக்கிற வாத்தியார் தான் சார் வேணும். படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு. இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 ஃபர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 ஃபர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்பில் தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனால தான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். முடியும், நம்மால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. அப்பா அம்மா சொன்னதை நீங்க கேட்கறது இல்லையா? 2 பேரும் பெத்தவங்க பாராட்டினா தான் மத்தவங்களும் பாராட்டுவாங்க, தெரியுமா? என்ன பேசாம இருக்கீங்க? நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று, துணையாக கொண்டு நீ நடை போடு. உருவாகும் நல்ல காலம் ஒன்று, உருவாகும் நல்ல காலம் ஒன்று. நான் சிறுவனாக இருக்கும்போது
இங்கு மாணவர் சிறுவர்களை பார்க்கிறேன். நான் சிறுவனாக இருக்கும்போது என் மனதில் பல பயங்கள் தோன்றின. நான் ராமேஸ்வரத்தில் ஆரம்ப பள்ளியில் இருக்கும் பொழுது மேல்நிலைப் பள்ளிக்கு போக முடியுமா என்ற கேள்விக்குறி சூழ்ந்திருந்தது. நான் ராமநாதபுரம் மேல் பள்ளிக்கு சென்ற போது அங்கு நான் கண்டதென்ன, அங்கு மாணவர்கள் அருமையான உடைகள் அணிந்து திறமையான ஆங்கிலத்தில் பேசினார்கள். அவர்கள் குழுவில் என்னை சேர்ப்பார்களா என்ற கேள்வி என் மனதில் தோன்றியது. நான் 9ஆம் வகுப்பில் சேர்ந்தவுடன் நல்ல மதிப்பெண் கிடைக்குமா, பொறியியல் கல்வியில் சேர முடியுமா என்ற எண்ணங்கள் என்னை வாட்டி அடித்தன. நான் 10ஆம் வகுப்பில் சென்றவுடன் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு மறைந்து விட்டன. காரணம், எனக்கு கிடைத்த அருமையான பொக்கிஷம் என் ஆசிரியர். Let me sing a kutti story, pay attention, listen to me. Nana English? Just listen, bro. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. பலவித problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. Together, man. Let me sing a goodie story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. Designer, problems will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. No tension, baby. அங்க கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, உங்களுக்கு சண்டை கத்து கொடுக்க போறேன். ஐயோ, பைத்தியம் சண்டை போடக்கூடாது, சமாதானமா இருக்கணும், நீதான் சொல்லி கொடுத்த. இப்ப ஏன் நான் சண்டை கத்துக்கணும்? எதிரிகள் தாக்கினா உங்களை காப்பாத்திக்க தெரிய வேண்டாம்? அப்படியா? எதிரின்னா யாரு? நீங்க இருந்தா அவங்க வாழ்க்கை அழிஞ்சிடும் நினைக்கிறாங்களே, அவங்கதான் உங்க எதிரிகள். நான் ஒண்ணும் அப்படி நினைக்கலையே. எல்லாரும் உங்களை மாதிரி இருப்பாங்களா? அப்போ அந்த எதிரியை பார்த்து நான் உனக்கு எதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, எதிரிகளை எங்க தேடுவீங்க? அவங்களை அவ்வளவு சுலபமா கண்டுபிடிக்க முடியாது. அத கண்டுபிடிக்கிற சக்தி மட்டும் மனுஷனுக்கு இருந்தா உலகத்துல போராட்டமே வராதே. வாங்க சண்டை கத்துக்க. முடியாது. யாரோ எதிரின்னா நான் ஏன் சண்டை கத்துக்கணும்? உங்க பாதுகாப்புக்காக. எனக்கு ஏன் பாதுகாப்பு? உங்களுக்கு வாழ்க்கையில சில கடமைகள் இருக்கு, அதை நிறைவேற்றணும்னா உங்களை பாதுகாத்துக்கிற சக்தி உங்களுக்கு வேணும். 1 2 3 4 சுண்டல் பயிர ஊற வச்சு 5 6 7 8 காலையிலே தின்று விட்டு 1 2 3 4 தண்டாலிடு குண்டாலிடு 5 6 7 8 பஸ்கி எடு குஸ்தி போடு 1 2 வேஷ்டி எடுத்து 3 4 பரிஞ்சு கட்டி 1 2 மீசையத்தா 3 4 முறுக்கி சலம்பை எடுத்து சல்ட்டு ஆம்பளையா வளரு ஹோய் ஹோய். எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. உழைத்து சாப்பிடும் பாட்டாளி இந்த பழனி. தொழிற்சாலையில் மட்டுமல்ல, ஓய்வு நேரத்திலும் உழைப்பு, ஓயாத உழைப்பு.
தாயற்ற குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பு இந்த ஏழை தந்தையின் தலையில். பாருங்கள் அவன் பெற்ற செல்வங்களை. மறக்க முடியுமா இந்த மலர்களை? தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பா மாத்திர சக்தி இருக்கு. அந்த நெருப்பெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்தியாவே தீப்பிழம்பா மாறும். என்ன இல்ல இந்தியாவுல எல்லாமே இருக்கு. ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம். ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம். ஒரு இந்தியா 4 பாகிஸ்தானுக்கு சமம். ஒரு இந்தியா மனித சக்தியில 3 அமெரிக்காவுக்கு சமம். அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி, இந்திய ஜனத்தொகை 102 கோடி. 28 கோடியில ஒரு எடிசன், ஒரு ஆபிரகாம் லிங்கன், ஒரு பில்கேட்ஸ் இருக்கும்போது 102 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம், ஒருத்தர் கூட இல்லையே. ஏன்? செருப்பு தச்ச ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியா வந்தார். இங்க எத்தனை ஆபிரகாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. அது ஏன் நம்மளால சாதிக்க முடியல? பணம், எல்லாத்துக்குமே பணம். கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்க பதக்கம், எத்தனை வெள்ளி பதக்கம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்தியாவுல மட்டும்தான் பதக்கப்பட்டியல இந்தியா பேராவது வராதான்னு ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருப்போமே. ஏன் இங்க திறமசாலிகள் இல்லையா? பல மடங்கு அதிகம். அவங்க ஆதிவாசியில இருந்தப்பவே இங்க அரசாங்கம் நடத்தி இருக்கோம். அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க. அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல? பணம், லஞ்சம், அடுத்தவனுக்கு கொடுக்கிறதுக்கா இவன் வாங்குறான், இவனுக்கு கொடுக்கிறதுக்கா இன்னொருத்த வாங்குறான். இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த போராட்டம் மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடந்த போராட்டம் இல்ல, மாணவர்களுக்கும் நடந்த போராட்டம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு அதிகாரி நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும். அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளைய அதிகாரிகள். இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார், கலெக்டர், எஸ்பி எல்லாமே. உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. என் மரணத்துக்கு பின்னால பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது. எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது. எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஜெய் ஹிந்த். தந்த கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தந்த கட்டி சிங்கக்குட்டி. இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். நீ தங்க கட்டி சிங்கக்குடி.
He got a large artificial lake measuring 16